ரூபாய் 699 மட்டுமே. சம்பந்தம் இல்லாத ஒருவரை கொண்டு வந்து தமிழனுக்கு வந்து ரோல் மாடலே இல்லை, மாதிரியே இல்லை. அது எம்ஜிஆர் வரணும், அது ரஜினி வரணும்னா இதெல்லாம் வெறுப்பாகமா ஆகாது. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. குறைஞ்சபட்ச சூரிய அளவுக்காவது அவன் குரல் கொடுக்கணும். ஆளுமை மிக்க தலைவர் இல்லை, ஜெயலலிதா கலைஞர் வரைவுக்கு அப்புறம் வந்து ஆளுமை மிக்க தலைவர் இல்லை, அதனால வந்து அதை தான் வெறுக்கிறேன்றல. அதில் தான் எனக்கு கோபம் வருது. ஸ்டாலின் வந்து அவர் இன்னைக்கு வந்து போராடுறாரு, ஒரு மக்கள் பிரச்சனைக்கு போராடுறாரு, மக்களை போய் சந்திக்கிறாரு. இப்போ அவருக்கு தகுதி இல்லையா? எடப்பாடிக்கு தகுதி இல்லையா? சொல்லுங்க. தினகரனுக்கு தகுதி இல்லை, அன்புமணிக்கு தகுதி இல்லை, திருமாவளவனுக்கு தகுதி இல்லை. இவருக்கு ஒன்று தான் இருக்குதா? இவர் வந்தால் சரி செய்யணுமா? சும்மா மக்கள் ஆக பெரும் சிந்தனையாளர்கள் பெண்குலத்தினுடைய குறியீடாக எழுதியது, பேசியது எல்லாவற்றையும் தன் உருவமாக வைத்திருந்த எங்கள் இனத்தின் வீரப்பெரும்பாட்டியார் வேலு நாச்சியார் அவர்களுடைய நினைவு நாள் இன்று. கணவனை இழந்துவிட்ட பிறகு கைம்பெண்ணாக வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்க வேண்டும் என்கிற நிலை இருந்த காலத்திலே கைக்குழந்தையோடு நாட்டை விட்டே வெளியேறி இழந்த நிலத்தை மீட்க வேண்டும் என்கிற லட்சிய வெறியோடு, உறுதியோடு மீண்டும் போரிட்டு தன் தாய் நிலத்தை மீட்ட மானமிகு மறத்தி உங்களுடைய அப்பத்தா வேலு நாச்சியார் அவர்கள் நினைவை போற்றுகிற இந்த நாளில் அவரைப் போலவே இழந்த நிலத்தை மறுபடியும் போரிட்டு மீட்ட மறவன் எங்களுடைய தலைவன் பிரபாகரன். ஆன இரவை இழந்து பிறகு சண்டையிட்டு அந்த நிலத்தை மீட்டது. தமிழின வரலாற்றில் 2 பேருக்குத்தான் இழந்த நிலத்தை மீட்ட பெருமை உண்டு. அது எங்கள் பாட்டிக்கும் அவருடைய பேரன் பிரபாகரனுக்கும் தான் உண்டு. வழி வழியே வந்து வருகிற அந்த வீர தமிழர் மரபில் நிற்கிற பிள்ளைகள் நாங்கள் எங்களுடைய தாய் நிலத்தின் உரிமையை அடிமை நிலையிலிருந்து மீட்டெடுப்போம் என்கிற உறுதியை நாங்கள் ஏற்கிறோம். எங்கள் வீர பெரும்பாட்டிக்கு பெருமிதத்தோடும் திமிரோடும் நாம் தமிழர் கட்சி தன்னுடைய வீர வணக்கத்தை செலுத்துகிறது. இன்றைக்கு சீமான் என்கிற இந்த இளைய மகன் தமிழர் உரிமைக்காக போராடுகிற ஒரு மகனாக நிற்கிறேன் என்றால் அதற்கு முதல் விதையை தூவிய பெருந்தகை என்னுடைய பேராசிரியர் தோப்பா அவர்கள். இளையான்குடி டாக்டர் ஜாகிர் ஹுசேன் கல்லூரியில் நான் படிக்கிற போது, இளங்கலை பொருளாதாரம் படிக்கிற போது என்னுடைய தமிழ்துறை தலைவராகவும் தமிழ் துறை பேராசிரியராகவும் இருந்த பெருந்தகை எங்கள் ஐயா தோப்பா அவர்கள். விளையாட்டு பிள்ளையாக இருந்த எனக்குள் மொழி இன உணர்வு, மானுட பற்று, இதையெல்லாம் ஒரு விதையாக ஊண்டி வளர்த்த பெருந்தகை. அண்மையில் அவரை சந்திக்கும்போது எனக்கு வயசாகிடுச்சுரா, 65 வயசாகிடுச்சுண்ணா, 65 வயசெல்லாம் ஒரு வயதா என்று நான் கடுமையாக கண்டித்தேன். நீங்கள் மனச்சோர்வு அடையாதீங்க அப்படின்னு. அந்த
ஒரு வரலாற்று பேரறிஞன். எங்களுக்கெல்லாம் இதுதான் பாதை என்று இதில் இந்த வழியை போங்கள் என்று அடையாளம் கட்டிய பெருந்தகை. சிவனுக்கும் மூத்தவன் முருகன் என்று எனக்கு சொல்லி வளர்த்தவர். அந்த பெருமகனார் இன்று இல்லை. அவருக்கு நாம் தமிழர் கட்சி மதிப்புமிக்க புகழ் வணக்கத்தை செலுத்துகிறது. நன்றி. வேற ஏதாவது? கடைசியாக நீங்கள் கோர்ட்டில் விஜய் அவர்களை பற்றி குறிப்பிட்டது இப்போ அவர்களுடைய ரசிகர்கள் உங்கள் மேலே கோபமாக கடுமையாக விமர்சித்து போஸ்டர்ஸ் எல்லாம் அடிச்சிருக்காங்க. மதுரையில் ஒரு பேட்டியை நீங்களே விஜய் அரசியலுக்கு வரதை நான் ஆதரவு தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க சில வருடங்களுக்கு முன்பு. இப்போ தற்போது விஜய் அரசியலுக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க இல்லை, அது கோபமாக இருக்கிறாங்க. கோபமாக என்ன இருப்பது? நம்ம தம்பிக்கும் தான் சும்மா ஏதாவது அவங்களுடைய ஆதங்கத்தை இவங்க வெளிப்படுத்துகிறாங்க. இதிலிருந்து தெரியுதா என் பிள்ளைங்க யாராவது ஏதாவது பண்ணுறாங்களா? அரசியல்படுத்தப்படலை. இந்த 2 பேரில் ஒருத்தர் தான் கேட்டது, விஜய்க்குமா அப்படின்னு இவர் தான் கேட்டார். அப்போ அந்த நேரத்தில் அவருக்கும் சேர்த்து தான் ஒரு நடிகர் நடிப்பது மட்டுமே நாடால தகுதி வந்துருது என்பதை நான் ஏற்கலைன்னா எங்கள் கோட்பாடு ஏற்கலை. தியாகங்களை திரைக்கவர்ச்சியில் மூடுவதை நாங்கள் ஒருபோதும் ஒத்துக்கொள்ள முடியாது. உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். எம்ஜிஆர் அவர்களை கூட நாங்கள் தொடாமல் பயணித்தது ஏன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ தொட வேண்டியதுன்னா அவரை ஏன் குட்டி வரீங்க? அவருக்கு முன்னாடி எங்கள் தாத்தா இருக்கார் காமராஜ், இன்னொரு தாத்தா கக்கன் இருக்கார், இன்னொரு தாத்தா சிவானந்தம் இருக்கார். இவங்களை தாண்டி அரசியல் தலைவர்கள் புனிதர்கள் உண்டா சொல்லுங்கள்? இன்னொரு எங்கள் அப்பா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எங்கள் அப்பா நல்ல கண்ணு சம்பந்தம் இல்லாத ஒருவரை கொண்டு தமிழனுக்கு ரோல் மாடலே இல்லை, மாதிரியே இல்லை. அது எம்ஜிஆர் வரணும், அது ரஜினி வரணும்னா இதெல்லாம் வெறுப்பாகமா ஆகாது. சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அப்போ அதுதான் நம்ம அதை போய் தொட வேண்டியிருக்கு. அது சும்மா புரியாத தம்பிகள் சில பேர் பேசுவாங்க. நான் உங்களுக்கு தெரியும், தொடக்க காலத்திலேருந்து தம்பி விஜய் எவ்வளவு தற்காத்து நின்ன அண்ணன்னு உங்களுக்கு தெரியும். மற்றவங்க மாதிரி இல்லை, அவன் மேலே எனக்கு பேரன்பு உண்டு. அவன் என் தம்பி. குறைஞ்சபட்சம் சூர்யா அளவுக்காவது அவன் குரல் கொடுக்கணும். அவனுடைய புகழ் வெளிச்சத்தில் மக்களுக்காக நிற்கணும். அது இல்லை. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் வரட்டும், வர வேணான்னு சொல்லலை, யாரும் வரட்டும், அரசியல் செய்யுங்க. மக்களுக்காக நின்று களத்தில் போராடி மக்களின் நன்மதிப்பை பெற்று வாங்க. வெறும் திரைக்கவர்ச்சியை வச்சுக்கிட்டு நாட்டை ஆண்டணுங்கிற எண்ணத்தை கைவிடுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். அதுதான் சொல்கிறோம். அது என் தம்பிக்கும் சேர்த்துன்னு சொல்கிறேன். அவ்வளோதான் சொல்கிறேன். சார், நீங்கள் தமிழர்கள் தான் தொடர்ந்து குரல் கொடுத்தவங்க. ஆனால் தமிழக மக்கள் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கல. உள்ளாட்சி தேர்தலில் கூட உங்களுக்கு ஒரு குறை முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்போது இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமான கேள்வி. 12 விழுக்காடு எனக்கு வாக்கு செலுத்திருக்காங்க. உள்ளாட்சி தேர்தலில் 100க்கு மேற்பட்ட ஊராட்சி மன்ற தலைவர் வென்றிருக்கோம். எளிய மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க. 12 விழுக்காடு வாக்கு செலுத்தியிருக்காங்க. இது இருந்த தேர்தலே அதிக விழுக்காடு வாக்கு பெற்றது நாங்கள் உள்ளாட்சியில் தான். அதனால மக்களை குறை சொல்லாதீங்க. என்னை அங்கீகரிக்க வேண்டாம். எனக்கு என்னென்ன எனக்கு இப்போ என் தலைவர் இருக்காரா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆன்ம பலத்தை தருது, அவ்வளோதான். அது மாதிரி இது ஒரு ஆன்ம நிறைவு. நான் இந்த வேலையை செய்வதில் மன நிறைவு அடைகிறேன். என்னை நீ அங்கீகரிக்காம போ, என்னை வெள்ளையே தோக்கடி, அதை பற்றி எனக்கு என்ன கவலை. ஆனால் உளச்சான்றோடு நான் வேலை செய்கிறேன், என் மக்களை நேசிச்சு. அந்த நிறைவு இருக்குல்ல, என் மரணம் எனக்கு வலிக்காது. நான் நிம்மதியாக மரணிப்பேன். நான் பிறந்த பயனை, நான் கடனை செய்துட்டேன், அவ்வளோதானே. அதில் அவங்க அங்கீகரிக்கல, மக்களை குறை சொல்லக்கூடாது. என்னை விட எம்ஜிஆரை பற்றி அதிகம் தெரிஞ்சது யார்? யாராவது என்னோட எம்ஜிஆரை பற்றி ரொம்ப நேரம் யாரு? யாராவது பேச சொல்லுங்க. அதை நானும் தானே சொல்றேன்.
எங்கள் அண்ணனுக்கு உதவுனதில் அவர் சரியாக இருந்தார். மற்ற எந்த இடத்துல சரியாக இருந்தார்? யார் என்னோட வாதியில் வர்றது? எங்கள் அண்ணனுக்கு, வைகோ அண்ணனுக்கு என்னை திட்டணும் அவ்வளோதானே. திட்டுறாரு, பெரியவர் திட்டுறாரு, சின்னவர் கேட்டு போக வேண்டியதான், தம்பி கேட்டு போக வேண்டியதான், அவ்வளோதான். அது போய் என்ன இருக்கு? அப்போ ஏன் அவர் எம்ஜிஆர் கட்சியில் விசாரில்லை? எங்கள் அண்ணன் எதுக்கு தனியாக கட்சியாக இருந்தார்? திமுகவில் ஏன் இருந்தார்? கேட்டு சொல்றீங்களா? பொது சமூகத்தில் அக்கறை உள்ள நடிகர்கள் அரசியலுக்கு வருவது கூட ஒரு தடையா? இது அடிக்கடி யாருமே வரக்கூடாது அப்படின்னா பொது சமூகத்தில் அக்கறை இல்லை. ஒரு இது ஒன்று கேட்டுக்கிறோம். நடிகர்கள் வரக்கூடாதுன்னு சொல்லலை. இப்போ என் சகோதரன் பிரகாஷ்ராஜ் வந்துருக்கார். இப்போ நாணயப்படைகள் இருக்கிறார். தன் சம்பளத்தில் 90 விழுக்காடு மக்களுக்கு கொடுக்குறாரு. நீங்கள் அறிஞ்சிருக்கீங்களா? இல்லை. சல்மான் கான் இருக்கார் சகோதரர், 50 விழுக்காடு மக்களுக்கு கொடுத்துறாரு. முதல்ல கொடுத்துட்றாரு. இப்போ அந்த மாதிரி ஏதாவது இங்கே நடிகர் இருக்காங்களா? சொல்லுங்க. நீங்கள் நான் சொல்கிறேன் ஒரு குறைஞ்சபட்ச அது ஒவ்வொரு பிரச்சனை வருது, மக்களுக்கான பிரச்சனை, அதில் தலையிடுவாங்க. தன்னுடைய புகழ் வெளிச்சம், தன்னுடைய மக்கள் செல்வாக்கை வைத்து போராடுவாங்க. அப்படி பண்ணிட்டு வரும்போது அது தெரியாது. அப்படி தான் எம்ஜிஆர் வந்தார். ஏன்னா அவர் 20-25 ஆண்டு காலம் காங்கிரஸில் இருந்தார், திமுகவில் இருந்தார், பொருளாளராக இருந்தார், எம்எல்ஏவாக இருந்தார். அப்படிலாம் இருக்குது. அம்மையார் ஜெயலலிதா அவர்களை நம்ம கட்சியில் இருந்து பல காலங்கள் அதில் அந்த கட்சியின் பரப்புரை செய்து போராடி அதுக்கு பிறகு தான் அவங்க தலைவியாக வர்றாங்க. இப்போ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்யணும்ல. பாடகுன்னு நாங்கள் வந்தோடனே எங்களை முதலமைச்சர் ஆக்கிருங்க அப்படின்னா அப்போ அது எப்படி வரும்னா, மான உணர்வு, இன உணர்வு கொண்டு போராடிக்கிட்டு இருக்க ஒரு பிள்ளைகளுக்கு என்னடா நம்மளை ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்கிற எண்ணம் வருமா? வராது. அதுதான் இது. அதனால் வரவே கூடாது அப்படிலாம் நம்ம சொல்லலை. ரஜினியை நாங்கள் எதிர்க்கிறது பல முறை உங்களுக்கு சொல்லிட்டேன். மராட்டிய மன்னர்கள், சரபோஜிகள் படையெடுத்து வந்து எங்கள் முன்னோர்களை வீழ்த்தி எங்களை ஆண்டாங்க. இவர் படம் எடுத்து வந்து திருப்பி எங்களை ஆளணும்னு நினைக்கிறத நான் எதிர்க்கிறேன். அதுதான் இங்கே இருக்குது. அது திருப்பி அதை தான் வெறுக்கிறேன்றல. அதில் தான் எனக்கு கோபம் வருது. இங்கே பல கோடி பேர் இருக்கான். ஸ்டாலின் அவர் இன்னைக்கு நீண்ட காலமாக அரசியல் இருக்கிறாரு, போராடுறாரு, ஒரு மக்கள் பிரச்சனைக்கு போராடுறாரு, மக்களை போய் சந்திக்கிறாரு. இப்போ அவருக்கு தகுதி இல்லையா? எடப்பாடிக்கு தகுதி இல்லையா? சொல்லுங்கள். தினகரனுக்கு தகுதி இல்லை, அன்புமணிக்கு தகுதி இல்லை, திருமாவளவனுக்கு தகுதி இல்லை. இவருக்கு ஒன்று தான் இருக்குதா? இவர் வந்தால் சரி செய்யணுமா? சும்மா மக்கள் தான். அப்புறம் தலைவன் எதுக்கு? மக்களே முடிவெடுக்கணும்னா தலைவன் எதுக்கு? தலைவன் தான் வழி நடத்தணும். மக்கள் முடிவெடுக்கட்டும். மக்கள் எல்லாரும் போய் குடிக்கலாம்னு நினைக்கிறான். திறந்து வச்சுருமா சாராய கடைய? ஒரு தலைவன் என்பவன் எதுக்கு தோன்றான்? நல்வழி நடத்த. ஒரு தகப்பன் என்பவன் எதுக்கு இருக்கான்? குடும்பத்தை நல்வழி நடத்த. இதில் அப்படி சொல்கிறது சரியானது இல்லை. அந்த மாதிரி பேசாதீங்க. மக்களே முடிவெடுக்கட்டும். என்ற கேட்குறீங்க. அரசியல் அமைப்பில் இந்த 2 தம்பியில் எவனோ ஒருத்தன் தான் கேட்டான். அரசியல் அமைப்பில் அப்படி ஒரு யாரும் ஆளக்கூடாதுன்னு இல்லைன்னு. எந்த மாநிலத்தை சேர்ந்தவரும் எந்த மாநிலத்தை ஆளலாம்னு அப்படி ஒன்றும் அரசியல் அமைப்பில் இல்லையே. இருக்கா? அப்புறம் ஆளக்கூடாதுன்னு இல்லைல்ல. இப்போ நம்ம கேட்போம். இதெல்லாம் கேட்குறது யார்? இந்திய கட்சிகள், காங்கிரஸ், பிஜேபி. நான் என்ன கேட்குறேன், நீ அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு சூரப்பாங்கிற கன்னடரை கொண்டாந்து போட்ட மாதிரி, நீ அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துக்கு தெலுங்கர் சாஸ்திரியை கொண்டாந்து போட்ட மாதிரி, நீ இசைக்கல்லூரிக்கு மலையாள ஒரு பொம்பளை கொண்டாந்து போட்ட மாதிரி, ஏன் உன் கட்சி தலைமைக்கு கர்நாடகாவிலேருந்து, பீகார்லேருந்து, குஜராத்லேருந்து ஒரு தலைவரை போட, பிஜேபிக்கு போட்டு பாரு. காங்கிரஸுக்கு போடு. எங்கள் மாமாவை எடுத்துட்டேன், திருநாவுக்கரசு எடுத்துட்டேன், சரி வேற ஒருத்தர் கர்நாடகாவிலேருந்து தலைவர்ப்பா போட்டு பாரு.
ஏண்டா கட்சிக்கே ஏற்க மாட்டான்னா ஆட்சிக்கு ஏற்பானா? என்னது இது? குறுக்கு மறுக்குமா ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாது, குறுக்கு மறுக்குமா ஓடக்கூடாது, அடிபடி செத்து போயிருவீங்க. யார தமிழ் செல்வனை வந்து இங்கே பாருங்க, அதுவும் போய் நாங்கள் போய் என்ன மாதிரி பிள்ளைகள் உயிரை கொடுத்து கெஞ்சி வேலை செஞ்சுருக்கு. தமிழர்களாக ஓட்டு போட்டு ஒருத்தனை கொண்டாங்கடான்னு ஒருத்தனை பேசுகிறீங்களா? 48 பேர் இருக்காங்க என் மாநிலத்துக்குள்ளே பிறமொழியால். 48 பேர் சட்டசபைக்குள்ள இருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சபாநாயகர் யார்? சபாநாயகர் யார்? தமிழ்நாட்டின் சபாநாயகர் யார்? அப்படி ஒரு மாநிலம் சொல்லு. எங்களைப் போல பேரன்பும் பெருந்தன்மையும் கொண்ட ஒரு இனமும் ஆகப்பெரும் ஜனநாயகம் கொண்ட ஒரு இனத்தை உலக வரலாற்றில் இங்கே காட்ட முடியாது. இதாவது பேசிட்டு அலையக்கூடாது. சும்மா ஆழ்ந்த வலியிலையும் வெறும் வேதனையிலையும் எந்திரிச்சு வந்துடுற பிள்ளைகளை போட்டு அப்படி சொரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது. வேற கல்யாணம் அவர்கள் வந்து சீமான் அவர்கள் வந்து சீமானிசம் அப்படின்னு ஒரு தனி மனித செயல்பாடு தான் பாடுறாரு அப்படின்னு சொல்லி அது ஒரு கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி கருத்தாக்கம் இல்லை சார். அவர் தனி நான் எடுத்து வைக்கிற அரசியல் இருக்குல்ல, நான் எடுத்து வைக்கிற அரசியல் இருக்குல்ல, இதுவரை யாரும் எடுத்து வைக்கல இல்லை. அப்போ அது ஒரு இசம் தானே. இதை உருவாக்க நம்ம கட்சி உருவாக்குச்சா? உங்களை பாரி ஒரு சின்ன பிள்ளை படிச்சுக்கிட்டு இருக்கிறவன், திருச்சியில் இருக்க சிவாங்கிற பிள்ளை, சீமானின் மாணவர்கள், சீமானின் தத்துவம், இப்படி ஒரு வலைவலியை உருவாக்கும் போது அவன் சீமானிசம்னு ஒரு வலைவலியை உருவாக்கி நடத்துகிறான். அவன்கிட்ட இருக்க கெட்டிக்காரத்தனம் ஆக சிறப்பாக தொகுத்து இசையோடு போட்டு விட்டுறான். அது வெற்றி அடைஞ்சிருது. இவ்வளவு தானே ஒழிய அது வந்து நாங்கள் வந்து உருவாக்கலை. எங்கள் கோட்பாடு என்பது பல ஆயிரம் ஆண்டுகளாக எங்கள் முன்னவர்கள் வகுத்து வச்ச கோட்பாடு. நாங்கள் என்ன கலிய பெருமாள், தமிழரசன், சீபா ஆதித்தனாரை விட பெருசாக பண்ணிடுறோமா? ஒன்றும் இல்லை. என் தலைவன் பிரபாகரனை விட நாங்கள் ஒன்று நாங்கள் கொண்டு போகல. எங்கள் மூதாதைகள் வகுத்து வச்ச பாதையில் பயணிக்கிறோம். அது ஒரு ஈசம். இப்போ நான் முன்னாடி நிற்கிறேன், என் ஈசம். நாளைக்கு இவர் நின்னா என் தம்பி கலைஞ்சி ஈசம், இவர் நின்னா ஜெகதீசன் ஈசம். இவ்வளோ தான். பெரியார் ஈசம் அண்ணா ஈசம் இருக்கும்போது சீமானிசம் இருந்தால் உங்களுக்கு வலிக்குதா? என்ன உங்கள் பிரச்சனை? என்ன உங்கள் பிரச்சனை சொல்லுங்கள். ஏடா தமிழன்னா நீங்கள் சீமான், நீங்கள் முதலமைச்சராகிற கனவோடு தான் கட்சி ஆரம்பிச்சில. அப்போ முச்சந்திலிருந்து கத்திட்டு சாகிறதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கு. இதே ரஜினிகிட்ட கேட்கல. எடுத்தவொடனே நீங்கள் என்னங்க முதலமைச்சராகணும் என்னை கேட்குறது? தமிழன்னா அவ்வளவு கேவலமாக படுது உங்கள் எல்லாருக்கும். என்ன பச்சை மட்டை இருக்கு உங்கள் எல்லாருக்கும் இருங்க. சொல்லுங்க. லஞ்சம் ஏது 18,000 கோடி உங்களுக்கு? பாராளுமன்ற தொகுதி, பாராளுமன்ற வேட்பாளர்கள் பாராளுமன்றத்திற்கு நிதி ஒதுக்க முடியாதுல்ல? 2 ஆண்டுக்கு சொல்லியிருக்காரு இல்லையா? தொகுதி மேம்பாட்டு நிதி இல்லை, ஏன்னா நிதி வளம் இல்லை. பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கு சம்பளம் இல்லை. அவங்க தானே அறிவிச்சாங்க. இப்போ இந்த காசு ஏது இந்த காசு? இது அயோக்கியத்தனம் இல்லையா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இதுதான் ஆகச்சிறந்த லஞ்சம், ஆகச்சிறந்த கையூட்டு. அதுவும் தான் ஓட்டுக்கு அரசு காசுலே பொங்கலை காரணம் காட்டி காசு கொடுத்துருது. இல்லைன்னு மறக்க முடியுமா? நான் ஒரு கேள்வியே என் அறிவார்ந்த என்னுடைய தமிழ் சமூகத்துக்கிட்ட நான் கேட்குறேன். தமிழர்களுக்கு ஒரே ஒரு பண்டிகை, தேசிய பண்டிகை பொங்கல். ஆண்டு முழுமைக்கும் உழைச்சி அவன் சொந்த பண்டிகையை சொந்த காசில் கொண்டாட முடியாத அளவிற்கு ஏழ்மை வறுமையில் வச்சது. அது எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2500 காசு கொடுத்தா தான் நாங்கள் பொங்கலே வைக்க முடியும்னா இது மாதிரி ஒரு உலக கொடுமை ஏதாவது இருக்கப்ப அப்போ எவ்வளவு கேவலமாக என் நாடும் மக்களும் நாங்கள் இருக்கிறோம்னு பாருங்க. மத்திய அரசின் திட்டங்களை வந்து எதிர்கட்சிகள் வந்து மக்கள்கிட்ட தவறா வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னோட அரசியல் ஆசான் வந்து கருணாநிதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரு? நீங்க என்ன ரொம்ப ரொம்ப கேவலமா மதிப்பிடுறீங்க. நீங்க இதுவரைக்கும் நல்லா கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்க. வந்து இவ்வளவு ஏழ்மை நிலையில வச்சிருக்காங்க.
அப்படின்னா அப்ப இலவச அரிசியை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது கிட்டத்தட்ட அது எதுக்குறதானே சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், ஐயா கலைஞர் அவர்கள் வரும்போது முதல் கையெழுத்து வந்து அப்போ நான் முன்னாடி உட்காந்துருக்கேன் பதவி இருக்கும்போது, அப்போ நான் திமுகவில் இருக்கேன். 2 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி கையெழுத்து போடுறாங்க. அப்போ 2 ரூபாய்க்கு அரிசி கொடுத்தா தான் சாப்பிட்டு வாழ முடியுங்கிற நிலைமைக்கு தமிழர்கள் வந்துட்டாங்க. அம்மையார் 1 ரூபாய்க்கு வர்றாங்க, அப்புறம் 1 ரூபா அது இல்லை இலவசன்றாங்க. அப்போ 1 ரூபா கூட கொடுத்து 1 கிலோ அரிசி வாங்க முடியாத நிலைமை, ஏழ்மை வறுமைக்கு எங்களை தள்ளியது யார்? ஒரு உயிர் தேவையான உணவுப் பொருளை ஒரு விலை கொடுத்து வாங்கி நாங்கள் வாழ்ந்து கொள்ள முடியாத அளவுக்கு எங்களை தள்ளிட்டது யார்? அப்போ எப்படி எங்கள் வாழ்வாதாரம் இருக்குது? இது என்ன ஆட்சியின் சிறப்பு? இலவசமாக அரிசி கொடுக்கணுங்கிற நிலைமைக்கு வர்றதை சாதனைன்னு எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? எவ்வளோ நாளைக்கு இலவசம் கொடுத்துட முடியும்? நீங்கள் சொல்லுங்கள், எவ்வளோ நாளைக்கு கொடுத்துட முடியும்னு சொல்லுங்கள். வேளாண்மையை விட்டு வேளாண்குடி மக்களே வெளியேற காலம் வந்துடுச்சு, வேளாண்மை செய்ய முடியாத காலம் உருவாயிடுச்சு. அப்போ இது எவ்வளோ நாளைக்கு கொடுக்க முடியும்? அவன் உணவு மானியத்தை துண்டிங்கிறான். உலக வர்த்தக அமைப்பு, உங்களுக்கு தெரியும் WTO துண்டிங்கிறான். மத்திய அரசு அதை நோக்கி தான் நகருது. இந்த வேளாண் சட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உணவு மானியம்லாம் துண்டிக்கப்பட்டுரும். திடீர்னு ஒரு நாள் நீங்கள் அரிசி பருப்பு இல்லை, ரேஷனில் இல்லைன்னா நாங்கள் எங்கே என்ன ஆகுறதுன்னு சொல்லுங்கள். நான் சொல்லலை, தவத்திரு குன்றக்குடி அடிகளார் சொல்கிறாங்க, ஆறுதலால் காயங்கள் ஆறாது, தூறல்களால் பயிர்கள் விளையாது, அழுவதனால் எதையும் அடைந்துவிட முடியாது, என் நாட்டை என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம்ங்கிறாங்க. நான் சொல்லலை, நம்ம ஐயா தவத்திரு குன்றக்குடி அடிகளார் சொல்றாரு. அப்போ இலவசம் பெற வேண்டிய நிலையில் இல்லாத என் மக்களின் வாழ்க்கைத்தரத்தை உயர்த்துவதுதான் வளர்ச்சி ஆட்சி. அதை விட்டுட்டு நாங்கள் இலவசம் கொடுத்தோம் என்ன உங்கள் ஒப்பம் விட்டு சொத்தை வச்சு கொடுத்தீங்களா? யாரை வச்சு கொடுத்தீங்க? அவர் கொடுத்துட்டாரு, 2000 கொடுத்துட்டாரு. என்ன எங்கள் ஐயா எடப்பாடி பழனிசாமி 2500 ரூபா அவர் காட்டை வித்துட்டு கொடுக்குறாரா? இந்த காசு ஏது? அதுக்கு ஒரு விளக்கம் இருக்கா? சொல்லுங்க, ஏது இந்த காசு? சொல்லே இருக்காது. இலவசம் பெற வேண்டிய நிலையில் இல்லாத என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவோம், இதான் எங்க கொள்கை. அதுதான் நாங்கள் சொல்றோம், தினம் சொல்றோம். இலவசம்ங்கிற சொல்லே கிடையாது. இலவசம்ங்கிறது எது? கல்வி, மருத்துவம், தூய குடிநீர், இதுதான் இலவசம். மற்றது இலவசம் இல்லை. இலவசமா? ஐயோ தங்கச்சி நான் விவசாயி, எங்கள் அப்பாவும் நானும் எப்படி படுத்து கிடந்தோம்னு தெரியும். 2 மணி நேரம் தான் மின்சாரம் வரும், மோட்ரு கொட்டையிலே படுத்து கிடப்போம் தங்கச்சி. எப்போ வர போடுறாமேனே போடுறா மோட்டரை போட்டுவிடும். வாமடையில் போய் தண்ணியை தலையை வைக்கும், தண்ணி கரண்ட் நின்றுடும். நாங்கள் இலவச மின்சாரம் கேட்கல தாயி, தடையற்ற மின்சாரம் கேட்குறோம். உங்களுக்கு விளங்குதா? கொடுங்க, நாங்கள் கட்டுறோம், மின்சாரம் கட்டுறோம், கட்டுறோம். நடிகர் சூர்யாவுக்கு இருக்க சமூக பொறுப்பு வந்து மற்ற நடிகர்களுக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? உண்மையிலே நினைக்கிறேன். என் தம்பி சூர்யாவுக்கு, என் தம்பி சிம்புக்கு இருக்கிற சமூக பொறுப்பு, அந்த கோபம், அறச்சீற்றம், எங்கள் ஐயா சகாயம் சொல்கிற மாதிரி ஒரு அறச்சீற்றம் இருக்குல்ல, அது பிறருக்கு இல்லை, அச்சம் இருக்குது. அவன் வந்து ஒரு சூர்யா வந்து ஒரு பொது பிரச்சனைக்கு வந்து பேசுகிறாரு, துணிஞ்சு பேசுகிறாரு. பின்னடைகிறது, கை கட்டுறது, பம்முறது இல்லை. தூய ரத்தம் இருக்கு, அடிக்கிறான் ஏறி. அதான் நான் கொண்டாடுறேன், பாராட்டுறேன். வரக்கூடாதுன்னு இல்லை, நான் என்ன வரக்கூடாதுன்னு இல்லை, நான் சொல்கிறேங்க இல்லைங்க, வரக்கூடாதுன்னு இல்லை. நான் பேசுனதுக்கு நீங்கள் நீதிமன்ற வாசல்ல வழக்குக்கு போயிட்டு நின்றுட்டு நான் பேசுகிறேன். 6 மாதம் சிறையில் இருந்துட்டு அதுக்கு மேலேயும் அந்த 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 வழக்கில் ஒரு 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 என்னை 10 நிமிஷம் கூட பேசிட்டேன்னு ஒரு வழக்கை வாங்கிட்டு இங்கேருந்து நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்ற வாசல்லேருந்து பேசுகிறேன். அப்போ என்னை திரைத்துறையிலேருந்து வந்தேன்னு நீங்கள் சொல்லுவீங்களா? இதில் யாராவது ஒரு 15 நாள் சிறையில் இருக்க தயாராக இருக்காங்களா? வாங்க, வந்து மக்களுக்கு சேவை செய்து அதுக்கு பிறகு நீங்கள் வரணும். நேரடியாக வருவோம், அரசியலே செய்ய மாட்டோம், எலெக்ஷன் தான், நேரடியாக தேர்தல் தான். என்னை எலெக்ட் பண்ணி உள்ளே உட்கார வச்சுருங்க அப்படின்னா அண்டர் எஸ்டிமேட்டாலே எங்களை ரொம்ப இழிவாக மதிக்கிறதா தெரியலையா?
என்ன சொல்லலாம்?